अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்ற சஹாபாக்களில் ஆரம்ப கட்டமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்கள் மக்காவிலும் சரி மதினா வாழ்க்கையிலும் சரி அவர்கள் அனுபவித்த சம்பவங்களும் பெற்ற துன்பங்களும், ஆனாலும் அவர்கள் துவண்டுவிடாத அவர்களுடைய உள்ள மனப்பான்மையை குறித்து தொடர்ச்சியாக நாம் உரை நிகழ்த்துவதாக சென்ற வாரம் நாம் அறிவிப்பு செய்திருந்தோம். அதில் சஹாபாக்கள் என்றால் யார் என்றும், அவர்களுடைய தியாகம் குறைவற்ற ஒரு காரியம் என்றும், அவர்கள் தியாகம் இல்லையெனில், அவர்களுடைய அர்ப்பணிப்பு இல்லையெனில் இன்றைக்கு உலகத்தில் எல்லா மூளை முடுக்கெல்லாம் இஸ்லாம் பரவி இருக்காது என்ற செய்திகளையும், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு என்ன முக்கியத்துவம் தர சொன்னார்கள், சஹாபாக்களை ஈமானோடு இணைக்கக்கூடிய வகையில் அவர்களை நேசிப்பவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள் என்றும், அவர்களை வெறுப்பவர்கள் முனாஃபிக்கீன்கள் என்ற செய்திகளை எல்லாம் சஹாபாக்களுடைய சிறப்புகளை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் இந்த இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் யார், அவர்கள் என்ன துன்பம் பட்டார்கள் என்பதற்கு முன்பாக இஸ்லாத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்கு முன்பு ஆரம்ப வஹி நேரம் எப்படி இருந்தது என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சஹீஹ் புகாரினுடைய 3வது நபிமொழி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இது. அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு முதலில் வஹி செய்தி வந்தது எப்படி, அதை அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள், அதை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவ்வளுமா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹீ ருயா அஸ்ஸாலிஹத்து ஃபின் நௌம். ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் வஹி வரதுக்கு முன்னாடியே சில கனவுகள் மூலமாக நபிக்கல்ல வேத செய்தி அறிவிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த வேத செய்திகள் எப்படி இருக்கும் என்றால், நல்ல கனவை ரசூலுல்லாஹ் காண்பார்கள். அந்த கனவை இரவுல பார்ப்பாங்க, அது விடியல் அப்படியே கண்ணெதிரில் பார்ப்பாங்க. இரவுல எதை கனவாக நபியவர்கள் கண்டார்களோ அதை கண்ணெதிரில் பகல்ல பார்ப்பாங்க. இது ஆரம்பத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய நிலையாக இருந்தது. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வஹியை தருவதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்த ஜபலுன் நூர் என்று அழைக்கப்படக்கூடிய மக்காவுக்கு மிக நெருக்கத்தில் இருந்த ஒரு மலை, அந்த மலையில் ஹிரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குகை ஒன்று மலையினுடைய நடுப்பகுதியில் இருக்கிறது. இந்த குகையை நோக்கி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகமாக சென்று அங்கே தஞ்சம் புகுவார்கள். என்ன காரணம் என்றால், மக்காவில் ஏராளமான பாவத்தின் கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. ஆபாசம், விபச்சாரம் அது ஒரு பக்கம், அது மட்டும் அல்ல பாவத்தின் கலாச்சாரம். கொலையும் மனிதாபிமான அற்ற செயல்களும் அங்கே நடக்கிறது. உறவுகளை பேணாத தன்மை அங்கே இருக்கிறது. நாணயமற்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற என்னவெல்லாம் குற்ற செயல்களை திருக்குரான் தடுக்கிறதோ அதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி மக்காவில் இருந்தது. அவர்கள்ட்ட இருந்த ஒரு சில நல்ல பண்பும் உண்டு, அதை பத்தி இப்போ பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஏராளமான தீய பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக மக்காவில் வாழ்ந்த அந்த காஃபிர்கள், முஷ்ரிக்கான மக்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இந்த சூழ்நிலையில இந்த மக்களோடு நேரம் கழிப்பதை விட்டுவிட்டு ஜபலுன் நூர் என்ற அந்த மலையில் இருக்கிற ஹிரா குகையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தஞ்சம் புகிறார்கள். சில நாட்கள் அங்க தங்கி இருப்பாங்க, இறைவனை குறித்த சிந்தனையில் இருப்பார்கள். பிறகு மீண்டும் இறங்கி வந்து தன்னுடைய மனைவி, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே ஒரு மனைவிதான், அன்னை ஹதீஜா பின்த் குவைலித் ரதியல்லாஹு அன்ஹா,
இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் வருவார்கள், உணவுகளை பெற்றுக் கொள்வார்கள். சில நாட்கள் இங்க தங்குவாங்க, சில நாட்கள் ஹிரா குகையிலே தங்குவார்கள். ஒருவேளை உணவை பெற்றுக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் தாமதப்பட்டால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உணவை கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். இப்படி இவர்களுடைய வாழ்க்கை அந்த 40 நெருக்கத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானுடைய மாதம் ஒரு இரவு, அது இறுதி 10 ஒற்றைப்படை இரவு. அது என்ன இரவுன்னு ரசூலுல்லாஹ்க்கும் தெரியல. இதுக்கப்புறம் தான் அந்த இரவினுடைய சிறப்பு அல்லாஹ் பின்னாடி சொல்றான். நபி அவர்களுக்கு அது எந்த இரவு ஞாபகம் வரல. ஆனால் ரமலான் மாதம் இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு இரவு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும் பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல்னு ரசூலுல்லாஹ்க்கு அப்ப தெரியாது. ஒரு வானவர் வந்தார். அவர் ரசூலுல்லாஹ் எப்படி வானவர்னு ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, இவர் மனிதர் இல்லை, அது தெரியுது. இறகுகள் இருக்கிறது, பார்க்கும்போது ஒரு விகாரமான ஒரு தோற்றம், பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை கொண்ட ஒரு பெரும் தோற்றம், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட, மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு தோற்றத்தில் ஒரு மலக்கு வந்து நிற்கிறார். வந்து நின்று அவரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், இக்ரா, முஹம்மதே நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதே தாய் தந்தை இழந்ததால், பொருளாதாரத்தினுடைய தேவை இருப்பதனால் சிறு பிள்ளையிலேயே ஆடுகள் மேய்க்கக்கூடியவராகவும், ஒரு பருவ வயதை அடையும் பொழுது வியாபார நிமித்தமாக தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிபோடு சிரியா தேசத்திற்கெல்லாம் சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதனால் படிப்பினுடைய வாடையை கூட ரசூலுல்லாஹ் நுகரல. படிப்புனா என்னன்னு தெரியாது, தனது பேரை கூட எழுத தெரியாத அளவிற்கு அந்த கல்வி ஞானம் மிக பெரும் அளவில் குறைந்த ஒரு நபராகத்தான், அறவே இல்லாத ஒரு நபராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். உலக ரீதியான கல்வி ஞானம் ரசூலுல்லாஹ்ட்ட இல்லைனாலும் முழு உலகத்துக்கு தேவையான போதனை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தது. நபியினுடைய அந்த அறிவை வந்து தோற்கடிக்கக்கூடிய வல்லமையில யார்ட்டும் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை கொடுத்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது, படிக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வந்த மலக்கு ரசூலுல்லாஹ்வை இறுக கட்டி அணைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிற அளவிற்கு அந்த கட்டி அணைத்தார்கள். கட்டி அணைத்து விட்டு விடுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறார்கள், இக்ரா, நீங்கள் ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் அப்பவும் சொல்றாங்க, மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. மீண்டும் இறுக கட்டி அணைக்கிறார்கள். நபி அவர்கள் இதை பிற்காலத்தில் சொல்லும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படுகிற அளவிற்கு கட்டி அணைத்தார்கள். மீண்டும் சொல்லுகிறார்கள், இக்ரா, நீங்க ஓதுங்கள். 3 முறை சொல்லப்படுகிறது. 4வது முறை சொல்லுகிறார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற சூரா அலக் என்ற 96வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தருகிறான். என்ன வசனம்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நபியை படைத்த உமது இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். ஏதோ ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்க. இத முத வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலக்கல் இன்சான மின் அலக், இரத்த கட்டியில் இருந்து தான் மனிதனை அவன் உருவாக்கினான். மனிதன் உருவாவதற்கு முந்தைய ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு? அது இரத்த கட்டியாக, கருவுற்ற சினை முட்டையாக இரத்த கட்டியாக அது இருந்தது. இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், நபியே நீங்கள் ஓதுங்கள், உங்களுடைய இறைவன் மதிப்பு மிக்க ஒருவன். உங்கள் இறைவன் யார்? மதிப்பு மிக்க இறைவன் என்று அதே போன்று அவன் தான் எழுதுகோளால் கற்றுக் கொடுத்தான். அப்படின்னா அல்லாஹ் அந்த வசனங்களை 5 வசனங்களை நிறைவு செய்கிறான். இந்த 5 வசனம் இறங்குது. வந்த வானவர் புறப்பட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இதுவரை கண்டிராத ஒரு பெரிய காட்சி அது. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான ஒரு பயம் ஏற்படுகிறது. வந்தவர் ஒரு மலக்கு வந்திருக்கிறாரு, என்ன பார்த்து ஓதுங்கிறாரு, நான் ஓத தெரியாதுங்கிறேன். என்னை கட்டி அணைக்கிறார், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறாரு, நான் ஓத தெரியாதுங்கிறேன். சில வேத வசனங்களை சொல்லிவிட்டு போறாரு. யார் இவரு? என்ன ஏன் தேர்வு செய்யணும்? இந்த மலையில வந்து உட்கார்ந்தது ஒரு தப்பா? நபிக்கு ஒண்ணுமே புரியல. ரசூலுல்லாஹ் வேக வேகமாக ஹிரா குகையை விட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவி அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்ன போர்த்துங்க. ரசூலுல்லாஹ் பதறி கொண்டு வீட்டுக்குள் வந்து படுக்கிறாங்க. போர்த்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஹதீஜா அம்மையார் கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு, டீட்டெயிலா சொல்லுங்க. ஏன்னா ஒரு மனைவியினுடைய பக்குவம் என்னங்கிறது ஹதீஜா அம்மையார்ட்ட இருந்து பாடம் படிக்கணும் முழு துனியாவே.
மிகப்பெரிய ஒரு அமளியை சந்தித்து விட்டு ஒரு கணவர் விழும்போது அந்த கணவருக்கு எதிரான வாசகத்தை சொல்லி நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த எதிர்கொள்ளக்கூடிய பண்பு கிடையாது. கதீஜா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன நிகழ்வுன்னு கேட்கிறாங்க. நடந்ததை ரசூலா சொல்றாங்க. இப்படி ஒரு வானவர் இருந்தார், கட்டி அணைத்தார், சில வசனங்களை ஓதினாரு, எனக்கு ஒன்னும் புரியல. இது ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருந்தா அவங்க அப்பவே புரிஞ்சிருப்பாங்க, நம்ம நபி ஆயிட்டோம். அவங்களுக்கு தான் வேதத்தை பற்றிய ஞானமே கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சமுதாய மக்கள் யாருக்கும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சூரா யாசீனிலே சொல்கிறான், இதற்கு முன்பு அறிவிக்கை செய்யப்படாத, எச்சரிக்கை ஊட்டப்படாத ஒரு சமுதாயத்திற்கு நபியை உங்களை அனுப்பி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வேதம்னா என்னன்னு தெரியாது, தூதர்னா என்னன்னு தெரியாது, வெறுமனே அவனுக்கு அல்லாஹ் தெரியும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், இந்த குட்டி குட்டி கடவுள்லாம் வணங்கி இந்த கடவுள் அந்த கடவுள்கிட்ட பரிந்து பேசும் என்றவன் நம்பினான். அப்படியான மக்கள் இணைவிப்பு சிந்தனையில் இருந்தார்களே ஒழிய வேதத்தை பற்றிய தூதரை பற்றிய அறவே ஞானம் கிடையாது. ஒருவேளை அந்த சமுதாய மக்களுக்கு அந்த ஞானம் இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் அப்பவே புரிஞ்சிருப்பாங்க, வந்தது வானவர் தான், நம்மள தூதராக்கி இருக்கிறான்ல என்று புரிந்திருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அதை பத்தி தெரியல டீடைல். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அது பற்றிய சம்பவம் எதுவுமே தெரியல. அப்ப புரியுறாங்க. அந்த நேரத்தில் கதீஜா அம்மையார் தன் கணவரை ஆறுதல் படுத்துகிறார்கள். அப்ப அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, கல்லா வல்லாஹி, அவ்வாறு அல்ல என் கணவரே, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டான். அல்லாஹ் உங்களை என்ன பண்ண மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ரசூலுல்லாஹ் இப்ப இஸ்லாத்துல இல்ல, அதானே? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லும்போது என்ன வார்த்தை சொல்கிறான், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். ரசூலுல்லாஹ் உட்பட சஹாபாக்கள் அனைவரும் என்ன சொல்றான், நரக விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், உங்களை நான் காப்பாத்தினேன், உங்கள் உள்ளங்களை ஒருமைப்படுத்தினேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் உட்பட அனைவருமே நரக விளிம்பில் இருந்தார்கள் என்றால் கதீஜா அம்மையார் என்ன வார்த்தை சொல்றாங்க இங்க, அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்த மாட்டான். அப்ப என்ன அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா, மார்க்கத்தை பற்றிய ஞானம் அப்போது அவர்களுக்கு இல்லைனாலும் ஒரு பொதுவான மனிதாபிமான தன்மை இந்த நபி கிட்ட இருக்கு. இவரை எப்படி அல்லாஹ் இழிவுபடுத்துவான், இந்த நபி யாருக்கு என்ன துரோகம் பண்ணாரு, மனிதராக பிறந்து மனிதனை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் அந்த நபி. அதை உணர்ந்து கதீஜா அம்மையார் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார்கள், இன்னக்கல தஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை அனுசரித்து வாழுகிறீர்கள், வத்தஹ்மீலுல் கல், மற்றவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், வத்தக்ஸிபுல் மஅதூத், அடுத்தவர்களுக்காக சிரமப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள், அதே போன்று வத்தக்ரியுத் தஈஃப், பலகீனமானவருக்காக வேண்டி நீங்கள் போராடுகிறீர்கள், வத்துஈனு அலா நவாயிபுல் ஹக், யார் சத்திய சோதனைக்கு ஆட்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நீங்கள் போராடுகிறீர்கள், உதவி செய்கிறீர்கள். உங்களால் அல்லாஹ் இழிவுபடுத்துவானா? இந்த குணம் யாருக்கிட்டையுமே ஒன்றாக ரசூலுல்லாஹ் காலத்தில் நம்ம மக்கள் இல்லை. சில பேர்கிட்ட நாணயத்தன்மை இருக்கும், சில பேர்கிட்ட இரக்க குணம் இருக்கும். இவ்வளவு பண்பும் சேர்ந்து ஒரு நபரிடத்தில் இருக்கிறது அந்த மக்காவில் என்றால் இந்த அல்லாஹ்வுடைய ரசூலை தாண்டி இன்னொரு ஆள்கிட்ட கிடையாது. அதனால தான் கதீஜா அம்மையார் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான், உங்களை வேதனைப்படுத்துறான், உங்களையே வேதனைப்படுத்தணும். ஊர் உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறான் தெரியுமா, உறவை அனுசரிக்காதவர்கள் இருக்கிறார்கள், சமுதாயத்தை பேணாதவர்கள், அக்கறைப்படாதவர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்யாதவர்கள் இருக்கிறார்கள், நாணயமற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அல்லாஹ் விட்டுட்டு அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவானா? அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஆறுதல் தருகிறார்கள். இதான் முதல்ல நடக்கிற சம்பவம். ரசூலுல்லாஹ்க்கு நடக்கிற நிகழ்வு எதுவுமே தெரியல, ஒண்ணுமே புறப்படல, பிளாங்கா இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பெரும் பதற்றத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில கதீஜா அம்மையார் தன் கணவருடைய அந்த வேதனையை, மனக்கவலையை ஆஸ்வாசப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு நபர்கிட்ட போய் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க யாரை தேர்வு செய்கிறார்கள் என்றால், இந்த கதீஜாவினுடைய தந்தை குவைலித், அந்த குவைலித்துக்கு உடன் பிறந்த சகோதரர் தான் நௌஃபல் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவருடைய மகன் வராகா பின் நௌஃபல் என்று அழைக்கப்படக்கூடிய, பார்வை தெரியாத வயது முதிர்ந்த ஒரு கிழவராக இருந்த, முன் சென்ற காலத்தில் உள்ள தௌராத்தை இஞ்சிலை அதன் சொந்த மொழியிலேயே படித்து கற்றறிந்த ஒரு மார்க்க அறிஞராக இருந்த ஒரு நபர் தான் வரக்கத் இப்னு நௌஃபல். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு தந்தை உடன் பிறந்த சகோதரருடைய மகன். இதற்கு ஏறத்தாழ மார்க் அடிப்படையில் அது ஒரு முறை பையன், ஆனா வயதுல கூடினவர். கதீஜா அம்மையாருக்கு அந்த நேரத்தில் வயது ஏறத்தாழ 55, இவருக்கு 80 கடந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபராக இருக்கிறார். இவர்கிட்ட கூட்டு போறாங்க. இவர்கிட்ட ஏன் கூட்டு போன, என்ன காரணம்? அவர் டாக்டரா? டாக்டர் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சில வார்த்தையும்
வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லக்கூடிய பிரச்சாரம் ஓரளவுக்கு ஒத்து வருது. வானவருங்கிறாங்க, அவர் வானவர்னு பேசுவாரு, ஏதோ வேத அறிவிப்புங்கிறாரு, சில வசனங்களை சொல்றாரு, அவர் தான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு, மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவர் சொல்வதும் நமது சகோதரன் மகன் சொல்வதும் ஒன்னா இருக்குதே என்று எண்ணிக்கொண்டு வரக்கத் இப்னு நௌஃபலை தேடி தனது கணவரை அழைத்துக் கொண்டு கதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்கிறார்கள். போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் பக்கத்துல உட்கார வைத்து அவரிடத்துல சொல்கிறார்கள், என்னுடைய தந்தையின் சகோதரர் மகனே, என்னுடைய தந்தையின் சகோதரர் மகனே, உங்களுடைய சகோதரர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. இந்த சகோதரங்கிற ரசூலாக்கு வரக்காவுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, உறவு ரீதியாக எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் எதனால் சொல்கிறார்கள் என்றால், ஒரு பொதுவாக மனிதர்கள் அனைவருமே அண்ணன் தம்பிங்கிற அந்த அடிப்படையில் உங்கள் சகோதரர் பேசுகிற பேச்சை கேளுங்க, அதுக்கு எனக்கு புரியல, நீங்க ஏதாவது விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்கிறார், அதாவது கதீஜா அம்மையார் சொல்கிறார்கள், இப்னு அம்மி இஸ்மாமின் இப்னி அஹீக, உங்கள் சகோதரன் மகன் சொல்வதை கேளுங்கள், எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க அதை கேட்டு சொல்லுங்கள் போது வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்னு அஹி, என்னுடைய சகோதரர் மகனே, என வயது முதிர்த்தவர்கள் அவங்க சொல்றாங்க, என்னுடைய சகோதரர் மகனே, மாதா தரா, நீங்க என்ன பார்த்தீங்க அதை அப்படியே சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச நான் விளக்கம் கொடுக்கிறேன். நீங்கள் ஹிரா குகையில என்ன பார்த்தீர்கள் அதை சொல்லுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நடந்த செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். அதை கேட்ட உடனே வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதா நாமூஸ் அல்லதி நஸ்ஸலல்லாஹு அலா மூசா, இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பிய அந்த ஹீப்ரு மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த வானவருக்கு சொன்ன பெயர் நாமூஸ், நாமூஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், வேற எதுவுமே கிடையாது. இவர் முடிவு பண்ணிட்டார், ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியல வந்தது ஜிப்ரீல்னு, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல அவர் ஏன் வந்தார்னு, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல தான் தான் நபி என்று. ஆனால் வரக்கத் இப்னு நௌஃபல் உறுதிப்படுத்துகிறார், வந்தது யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த வானவருக்கு வைத்த பெயர் நாமூஸ், நாமூஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற வானவர் தான் முஹம்மதே, தன்னுடைய சகோதரர் மகனே, உங்களிடத்தில் வந்தவர் அவர்தான் என்று உறுதியிட்டு சொல்கிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, யா லைத்தனி ஃபீஹா ஜதான் லைத்தனி அக்கூன் ஹய்யன் இது இக்ரிஜுக கௌமுக. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல இடி இறக்குற மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்றார். இப்பதான் நபிக்கே தெரியுது வந்தவர் ஜிப்ரீல், வந்தவர் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்கிறார், வேத அறிவிப்பை பண்ணியிருக்கிறாருங்கிறது இவர் சொல்லிதான் நபிக்கு தெரியுது. அப்போ வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார், என்னடா இது இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை நம்ம சிக்கிட்டோமே அப்படி நம்ம சொல்லுவோமே, அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இளைஞனாக இருக்கக்கூடாதா, எனக்கு முதுமை வராமல் இருக்கக்கூடாதா, இந்த இளைஞன் ஒரு நாள் இதே சமூகத்தாரால் விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஒரு காலம் வரும் பொழுது நான் உயிரோடு இருக்கிற ஒரு இளைஞனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ளத்துல இடி இறக்கின மாதிரி இருக்கு. என்ன ஏன்பா விரட்டணும், அவசியமே கிடையாதுல்ல, நான் என்ன மது வருந்தக்கூடியவனா அல்லது வேற ஏதாவது தவறுகளை ஈடுபடக்கூடியவனா, வட்டி வாங்கினேனா, திருடினேனா, ஏமாற்றினா, எவன் சொத்தி எடுத்தனா, இப்பதான் என் மனைவியை சொல்லி கூட்டு வராங்க, என்ன கூட்டு வராங்க, உறவை பேணுகிறார், மற்றவங்களுடைய குறையை நீக்குகிறார், மற்றவங்களுடைய சுமையை இவர் சுமந்து கொள்கிறார், அடுத்தவங்களுக்காண்டி இவர் உழைக்கிறார், அடுத்தவருக்காக இவர் போராடுகிறார், இவ்வளவு விஷயத்தை என் மனைவி பதம் சொல்லி கூட்டு வராங்க. இவர் சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய இடியை இறக்குகிறார். என்ன சொல்றாரு, இந்த நபரோடு நான் உயிரோடு இருக்கிற இளைஞனா இருக்க வேண்டாமா, இருந்திருக்க கூடாதா, அப்படி ஒருவேளை நான் இருந்திருந்தா இந்த நபர் ஊரை விட்டு ஒரு நாள் விரட்டப்படுவார், அப்படி படும் பொழுது நான் உயிரோடு இருந்த இவருக்கு நான் போய் உதவி பண்ணியிருப்பேன் அப்படிங்கறத வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஏன் நம்ம சஹாபி என்ற இடத்துல நம்ம சொல்கிறோம் என்றால், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முன் சென்ற வேதத்தை கற்றுக்கொண்ட வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவரில் இவரும் ஒருவர் வரக்கத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, அவ முஹ்ரிஜி என்ன இவர்கள் வெளியேற்றுவார்களா, என்ன வெளியேற்றுறதுக்கு என்கிட்ட என்ன தப்பு இருக்கு, என்ன வெளியேற்ற இவன்ட்ட என்ன நல்லது இருக்கு, யதார்த்தம் தானே, உன்கிட்ட தான் நல்லது இருந்தா என்ன வெளியேற்றணும், என்கிட்ட தான் தப்பு இருந்தா வெளியேற்றணும், என்கிட்ட ஒரு தப்பும் கிடையாது, இவன்ட்ட ஒரு நல்லதும் கிடையாது, என்ன இவர்கள் வெளியேற்றுவார்களா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப கூடுதலாக இன்னொரு செய்தியை வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஆமா முஹம்மதே, லம் யத்தி ரஜுலுன் கத்து பிமிஸ்லி மா ஜித பிஹி இல்லா ஊதிய, இந்த உலகத்தில் வந்த
இந்த கொள்கையை கொண்டு வந்த யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஊரை விட்டு விரட்டப்படுவார்கள். அதான் நடக்கும். நீங்க மட்டும் என்ன விதிவிலக்கா? இதுக்கு முன்னாடி எல்லா தூதருக்கு தான் நடந்துச்சு. எல்லா இறை தூதர்கள் வெறுக்கப்பட்டாங்க, வேற இருக்கப்பட்டாங்க, எல்லா தூதர்கள் விரட்டப்பட்டார்கள். உங்களை மட்டும் அல்ல விதிவிலக்க வச்சிருவானா? கண்டிப்பாக உங்களை இதே சமூகத்தவர்களால் விரட்டப்படுகிற சூழ்நிலை நடக்கும் என்று வரக்கத் இப்னு நௌஃபல் ரதியல்லாஹு அவர்கள் அந்த செய்தியை சொல்லி அந்த நேரத்தில் நான் இளைஞனாக இருக்க வேண்டுமே என்று ஆதங்கப்பட்டார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு சில நாட்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் மரணித்தும் விடுகிறார்கள். இப்போ இந்த சம்பவம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஏராளமான பாடங்கள் முக்கியமான நம்முடைய தலைப்புக்கு அவசியமானது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் உலகமகா நல்ல மனிதராக இருந்த ஒரு நபராக இருந்தும் இந்த கொள்கையை கொண்டு வந்தா நபிக்கு அங்க அடி விழும். நபியாக இருந்தாலே கடுமையான தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்படும். நபியாக இருந்தாலே அவர்கள் விரட்டப்படுவார்கள் எனும் பொழுது இவர் கொள்கையை ஏத்துக்கிறவங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. வேற யாரும் இல்லை. இவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் வரமாட்டார்கள். பெரும் கொண்ட செல்வந்தர்கள், பாவத்தில் செல்வத்தை சேர்ப்பவர்கள் இந்த கொள்கையின் பக்கம் வரமாட்டாங்க. இவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெரும் குலத்தவர்கள் வரமாட்டார்கள். இவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெரும் பாரம்பரியத்தில் உள்ளவங்க வரமாட்டாங்க. சில பேர் வரலாம், பெரும்பான்மை வரமாட்டாங்க. யார் ஏற்பார்கள்? அதிகமான அற்ப மனிதர்கள், கருப்பினத்தவர்கள், கீழ் ஜாதியாக பார்க்கப்பட்டவர்கள், அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், இவர்களை போன்ற அற்ப மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபராகத்தான் இந்த கொள்கை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபிக்கே இதுதான் நிலைமைன்னா நபியை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைமை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எவ்வளவு பலகீனமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சான்று தான் இந்த ஹதீஸ். பிறகு அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் சில நாட்கள்ல மரணிக்கிறாரு. அல்லாஹ் வஹி செய்தியை கொஞ்ச நாள் கேப் விட்டு மீண்டும் யா அய்யுஹல் முஸம்மில் என்று அழைக்கப்படக்கூடிய 73வது அத்தியாயத்தை அல்லாஹ் அருளுகிறான். பிறகு வஹி செய்தி தொடர்ச்சியாக ஆக ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கதவுகள் திறக்கப்பட்ட ஒரு காலம் கிடையாது. இப்ப இந்த பூமி எடுத்துக்கங்களேன். இந்த பூமின்னு சொல்றேன் நான், இந்திய மண்ணில். இந்திய மண்ணு பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்து அறிவினுடைய பாதையில் இருக்கிற ஒரு மண். அது மட்டும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு மதத்தை கடைபிடிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், பின்பற்றலாம், மதம் வேண்டாம் என்றும் சொல்லலாம். அப்படிங்கிற செர்குலிசம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. மத சார்பு அற்ற நாடு. நீ இந்துவா இருந்தாலும் உனக்கு சமமான நீதி, நீ முஸ்லிமா இருந்தாலும் சமமான நீதி. ஏண்டா முஸ்லிமா இருந்து நீ இந்துவான எவனும் கேட்க முடியாது, கேட்க கூடாது. ஏன் இந்துவா இருந்து நீ கிறிஸ்தவனான அல்லது கிறிஸ்தவனா இருந்து முஸ்லிமான, எந்த மதத்திலிருந்து எந்த மதத்துக்கு மாறலாம், எந்த மதத்திலிருந்தும் நான் மதமே வேண்டாம், கடவுளே வேண்டாம் என்று நிராகரிக்கலாம். அதுக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்ட ஒரு நாடு அரசியல் அமைப்பு சட்டத்தில் சட்டமாக ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டான், வேற ஒரு மார்க்கத்தை விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த காலத்திலே பெரிய பிரச்சனை வரும். சமீபத்தில் சில ஆண்டுக்கு முன்பாக அக்கீலா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சகோதரி, கேரளாவை சார்ந்த ஒரு சகோதரி மருத்துவ கல்லூரியில் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க. சிலர் மூலமாக இந்த இஸ்லாத்தினுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பட்ட துன்பம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கொஞ்சம் துன்பம் படல. எந்த அளவிற்கு என்றால் இந்த RSS தலைமை பீடத்தில் பெண்களை மனமாற்றுவதற்கென்ற ஒரு பெண் கூட்டத்தை ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த பெண் கூட்டத்தை சார்ந்த ஒரு தலை சிறந்த ஒரு பேச்சாளரை, அந்த மனோ தத்துவ ரீதியாக பேசக்கூடிய நபரையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இந்த பெண்ணுடைய உள்ளத்தை கொண்டு நோன்றாங்க. நீ இஸ்லாத்துக்கு போக கூடாது, உன்னை கொன்னுருவாங்க, வெடி உண்டாக்கிடுவாங்க. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி. அவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அந்த பெண்மணி இஸ்லாத்தில் தான் இருப்பேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எதுக்கு நினைவுபடுத்துறோம்னா, இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த காலம், எந்த மதத்தையும் ஏற்கலாம் என்று சட்டம் இயற்றப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்தில் கூட ஒருவர் சுதந்திரமாக இஸ்லாத்தை ஏற்க முடியல. அதையும் மீறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஏராளமான அவதூறுகள், பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கு. இதுவே இப்படின்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி காட்டு மிராண்டிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரமாக இருந்த அந்த மக்கமா நகரம், அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். அந்த காலத்துக்கே போய் யோசிச்சாதான் தெரியும். அவங்க பட்ட துன்பத்தை எல்லாம் வெறும் வாய் வார்த்தையா, இந்த நபித்தோழர் இந்த துன்பத்தை பட்டார், இந்த நபித்தோழியர் இந்த துன்பத்தை பட்டார், வாய் வார்த்தையில கேட்கறதுல பெரிய விஷயம் கிடையாது. அங்க என்ன நிலையாக இருக்கும் என்றால், அந்த சூழ்நிலையை கொஞ்சம் உணர்ந்து அந்த இடத்துல யார் இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி, நபியாகவே இருந்தாலும் அடி விழும். ஆனா நபி மட்டும் சில நேரங்களில் தப்பிக்கிறது காரணம் என்ன?
ரசூலுல்லாஹ் பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்த குறைஷி. இந்த குறைஷிங்கிறது குலம்தான் மக்கால பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அந்த குறைஷி கோத்திரம் பல கிளைகள் கொண்டது. பனு மக்சூமியா என்ற ஒரு கிளை உண்டு, பனு ஹாமிதியா என்ற ஒரு கிளை உண்டு, பனு அதி இதான் உமர் ரதியல்லாஹு அவங்களுடைய குலம். அந்த கிளை பனு அதி கோத்திரத்தை சார்ந்தவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள். இப்படி பல கிளைகள் பனு அப்து ஷம்ஸ் என்று இருந்தது. அதிலெல்லாம் உச்சபட்ச ஒரு குலமாக பார்க்கப்படக்கூடியதுதான் பனு ஹாஷிம். ரசூலுல்லாஹ்வுடைய குலம் என்பது பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்தவர். ரசூலுல்லாஹ் லேசலாம் டச் பண்ண முடியாது. ஒருவேளை மீறி யாராவது ரசூலுல்லாஹ் மேல கை வச்சா அங்க பெரிய பிரளயமே வெடிக்கும், மிகப்பெரிய கலவரமே உண்டாகும். அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குடும்பத்தாரில் முக்கிய நபராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இது மாதிரியான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுதுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நிலை, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் நிலை எப்படி இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் இதோட நிறுத்தல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அந்த மக்காவுல 3 ஆண்டு காலம் ரகசிய பிரச்சாரம் நடக்குது. 3 வருஷம் எப்படி நடக்குது? ரகசிய பிரச்சாரம். ரகசியமாக யாருக்கிட்ட நபி சொன்னால் ஏற்பார்கள்னு நபிக்கு தெரியும். முதல்ல தன்னுடைய மனைவி ஹதிஜா பின்த் குவைலித் ரதியல்லாஹு அன்ஹா, அடுத்து தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்து தன்னுடைய பெரியப்பா பையன் அலி இப்னு அபி தாலிப், சிறுவர் அவர். அபு தாலிப் வந்து அந்த கொள்கை தெரிந்தும் அதை அவர் ஏற்கல, அதே நேரத்தில் அவர் தடுக்கல. உன் கொள்கை நீ பிரச்சாரம் பண்ணிக்க, ஏத்துக்கட்டும், நிராகரிக்கட்டும், உன்னை யாரும் தொட முடியாது, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன், நான் ஏத்துக்க மாட்டேன், என்ன நீ அழைக்காத, நான் வரப்போறது இல்லை. இந்த நிலையில இருந்தவர் அபு தாலிப். இவருடைய மகன் இருவர், ஜாஃபர் பின் அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப், இருவருமே இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் அடிமைகளாக இருந்து சுதந்திரம் பெற்றவர்கள் யாசிருடைய மனைவி சுமையா, இவர்களுக்கு பிறந்த மகன் அம்மார். இந்த குடும்பம் 3 பேரும் சேர்ந்து அப்படி இஸ்லாத்துக்கு வராங்க. அடிமையாக இருந்த இஸ்லாத்தை ஏற்றவர் பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஒரு சொற்பமான கூட்டம், ரொம்பலாம் கிடையாது, ஒரு 10 பேர் கூட வராது, 10-15 இவ்வளவு. இந்த மாதிரியான நிலையில் சில நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். 3 ஆண்டு காலம் ரகசியமான முறையில் பிரச்சாரம் நடக்குது. அல்லாஹ் ஒரு நாள் வஹி செய்தி அருளுகிறான். திருக்குரானில் வரக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் சொல்கிறான், வன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நெருங்கிய உங்கள் உறவுக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். இனிமேல் என்ன, இந்த ரகசிய பேச்செல்லாம் கூடாது, இனி பகிரங்கமா போட்டு உடைக்கணும். அப்பமே நபிக்கு தெரியும், அபு ஜஹல்கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை வரும். அபு ஜஹல்கிட்ட சொல்லல இதுவரை, அபு லஹப்கிட்ட சொன்னா பிரச்சனை வரும். அபு லஹப் ரகசியமா கூட கூப்பிட்டு சொல்லல. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கன்ட்டான். ரசூலுல்லாஹ் அங்க இருந்த முக்கியமான ஒரு மலை குன்று, சஃபா என்று அழைக்கப்படக்கூடிய மலை குன்றுல ரசூலுல்லாஹ் ஏறுறாங்க. ஏறி மக்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. ரசூல், இது எதுக்கு நான் சொல்றேன்னா, சஹாபாக்கள் பட்ட துன்பத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பட்ட துன்பம் என்னன்னு தெரியும். அங்க ரசூலுல்லாஹ்க்கு இருந்த ஸ்டேட்டஸ் என்ன, 40க்கு முன்னாடி நபி அவங்க எப்படி பார்த்தாங்க, இஸ்லாத்துக்கு பிறகு நபி அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை வைத்துத்தான் சஹாபாக்கள் பட்ட துன்பத்தை நம்ம அளவுகோல் வைக்க முடியும். ரசூலுல்லாஹ் சஃபா மலையில ஏறுறாங்க. ஏறி எல்லா மக்களையும் அழைக்கிறாங்க. யா பனு அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தாரே ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, தான் குடும்பம் தான். அதே மாதிரி யா பனு அப்து ஷம்ஸ் கோத்திரத்தவர்களே, யா பனு அப்துல் லுஆய் கோத்திரத்தவர்களே, யா பனு காமிதியா, யா பனு ஹாஷிம், அப்படி எல்லா கோத்திரம், என்னென்ன கோத்திரங்கள் எல்லாம் மக்காவில் யாரெல்லாம் இஸ்லாத்தை இந்நாள் வரை தெரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ எல்லா கோத்திரத்தையும் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. முகம்மது கிட்ட இருந்து அழைப்பு வருதுன்னு உடனே முழு மக்காவும் திரண்டு சஃபா மலைக்கு கீழே வந்து நிற்கிறார்கள். சில பேரால வர முடியாதவர்கள் தகவல் கொடுக்கறாங்க, ஏன் சார்பா நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா, ஆள் அனுப்புறாங்க. எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை இருக்கிறது என்று வைங்க. அந்த குதிரைப்படை யாரை தாக்க வருது, மக்காவில் வாழ்ந்த உங்களை தாக்க வருகிறது என்று வையுங்கள். அப்படி நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஏன்னா மக்காவுக்குள்ள படையெடுத்து வரக்கூடியவர்கள்ங்கிறது அது புதுசெல்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த ஆண்டு, அந்த ஆண்டுக்கு பேர் வந்து ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவார்கள், யானை ஆண்டு. ரசூலுல்லாஹ் பிறக்க ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான், ஒரு 1-2 மாதத்துக்கு முன்பாகத்தான் ஆபிரகாம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மன்னன் யானை படைகளோடு திரண்டு மக்காவை அழிக்கணும், காபத்துல்லாவை கைப்பற்றணும் என்ற எதிர்பார்ப்போடு உள்ள நுழைய வந்தான். அல்லாஹ் அபாபில் என்ற பறவை அனுப்புகிறான், அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் நாசப்படுத்தி விடுகிறான். அப்ப எந்த படை காபத்துல்லாவுக்கு எதிராக மக்காவுக்கு எதிராக உள்ள நுழைஞ்சாலும் சரி அது அழியும் அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் படை திரட்டி கொண்டு வந்தவர்கள் வந்து கொண்டே தான் இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை ஓரளவுக்கு சொல்லுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி படைத்ததா இருக்கு.
அந்த மக்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் யாராவது வந்தார்கள், கூட்டம் வந்த மலைக்கு பின்னால் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் முஹம்மதை நாங்கள் நம்புவோம். மா ஜர்ரப்னா அலைக்கல் கதீப், உங்களிடத்தில் ஒருபொழுதும் நாங்கள் பொய்யை அனுபவித்ததே கிடையாது. இன்னைக்கு நேரத்துக்கே நீங்க பழக்கம், வெளியூர்ல வந்து இப்போ வந்து நீங்க உட்கார்ந்து தங்கினாலா, எத்தனை வருஷமா உங்களை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உங்க பழக்கம் என்னன்னு தெரியாதா, உங்க பேச்சு என்னன்னு தெரியாதா? முஹம்மதை உங்களிடத்தில் நாங்கள் பொய்யை ஒருபோதும் அனுபவித்ததில்லை. நீங்க எதை சொன்னாலும் அது உண்மையா தான் இருக்கு. அதுங்க பொய், இதை ஆய்வு செய்யணும், இதை 4 பேர்ட்ட விசாரிப்போமே, விசாரிக்காம ஏத்துக்கோ. எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் தன்னை பத்தின சான்றை முதல்ல வாங்கிடுறாங்க பாருங்க. நான் யாருங்கிறத ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டு அப்புறம் தான் கொள்கை சொல்றாங்க. அப்ப எல்லா மக்களும் சொல்கிறார்கள், நபியே முஹம்மதே உங்களிடத்தில், நபின்னு சொல்லல, முஹம்மதே உங்களிடத்தில் நாங்கள் பொய்யை அனுபவித்ததில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் அடுத்து கொள்கையை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்க. இப்ப தெரியுதா, நான் உண்மையாளன் தானே. இப்ப நான் சொல்றேன், யா பனு அப்து ஷம்ஸ், அப்து ஷம்ஸ் கோத்திரத்தவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனு ஹாஷிம், ஹாஷிம் கோத்திரத்தவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பை விட்டு நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். யா பனு அதி, அதி கோத்திரத்தவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே வராங்க. யா பனு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய கோத்திரத்தவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரக நெருப்பை விட்டு நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த குடும்பத்துக்குள்ள நுழைகிறாங்க. யா சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், எனது மாமி அப்துல் முத்தலிபினுடைய மகள், எங்க வாப்பா உடன் பிறந்த தங்கை சஃபியா பின்த் அப்துல் முத்தலிபே, அன்கிதி நஃப்ஸக்கி மினன் நார், உங்களை நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து மகள்கிட்ட வராங்க. யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே. ரசூலுல்லாஹ்க்கு இப்போ வகை செய்தி வந்து 3 ஆண்டுகள் கடந்த இந்த நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா விவரம் தெரிந்த சிறுமியாக இருக்கிறார்கள். ஃபாத்திமாவை அழைக்கிறாங்க. இப்பெல்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஊர் மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்யும்போது தன் மகளுக்கு சேர்த்து பண்றாங்க. யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸக்கி மினன் நார், நரக நெருப்பை விட்டு உன்னை நீ தற்காத்துக் கொள். இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எக்ஸ்ட்ரா ஃபாத்திமாக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உலக செல்வத்துல எதுனாலும் நீ கேளு, நான் தரங்குறாங்க. மகளுக்கு தானே போய் சேர போகுது, பிள்ளைகளுக்கு தானே சொத்து போய் சேரும், எதனாலும் கேளு, என் உலக செல்வத்தில் எல்லாவற்றையும் தருகிறேன். ஆனால் மறுமை நாளில் வந்து நீ நின்றாத, நான் இறை தூதருடைய மகள்னு பேசாத, அங்க கடுகளவு பாக்கியம் கிடையாது, எந்த விதமான கொடுப்பனையும் கிடைக்காது. இறை தூதருடைய மகளுக்கு கொடுப்பனை கிடைக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுப்பனை கிடைக்கணும்னா நூஹ் நபி மகனுக்கு கிடைக்குமா இல்லையா? கிடைச்சதா? கிடைக்கலையே. இறை தூதருடைய குடும்பம், இறை தூதருடைய தாய் தந்தை, இறை தூதருடைய மனைவி, எதை வச்சு அங்க மதிப்பு கிடையாது. இறை தூதருக்கே அங்க மதிப்பு கிடையாது, ஈமான வச்சுதான் மதிப்பு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஃபல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன், தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தையும் நாம் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம். தூதர்களை விட்டுற மாட்டோம். அவர் எங்க தூதராச்ச, அவர்களாம் விசாரிக்க மாட்டோம், அந்த வேலையே கிடையாது. தூதருக்கே மறுமைய விசாரணை இருக்குங்கிறோம். யாருமே நரகத்தை விட்டு தப்பிக்க முடியாது, உங்களை நீங்க தற்காத்துக்கங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற இஸ்லாத்தினுடைய கொள்கையை நபி அவர்கள் முதல் கட்டமாக எடுத்து வைக்கிறார்கள் பகிரங்கமாக. கூட்டம் அமைதியா நிக்குது, என்ன சொல்லன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் ரகசியமா இது மாதிரி ஒரு மார்க்கத்தை பரப்புறாங்கன்னு அந்த மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு சில சொற்பமான மக்களுக்கு. ஆனா தெரிஞ்சு அவங்க ஏன் விட்டு வச்சாங்க அப்படின்னா, ரகசியமா தானே போகுது, நம்ம விஷயத்துக்கு வரல, நம்ம வந்து தொழுதுகிட்டு இருக்கிறோம், நம்ம வழிபாடு நடத்துறோம், நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கிறோம், நம்ம கூட்டத்தில் வரல, இல்ல வராத வரைக்கும் கெடு விட்டு போட்டு இப்படி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பகிரங்கமா சொல்ற இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த கூட்டத்துக்கெல்லாம் ஆத்திரம் இருக்கு, ஆனா பேச அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்தவர். இவரை எதிர்த்து பேசணும், நாளைக்கு அப்துல் முத்தலிப் வந்து நிற்பார். அப்துல் முத்தலிப் மௌத்தாயிட்டார், அபு தாலிப் வந்து நிற்பார். அபு தாலிபினுடைய மற்ற பிள்ளைகள் வந்து நிற்கும். அப்ப நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், கோபம் இருக்கு, வெளிக்காட்ட முடியாம நிக்கிறாங்க. அந்த இடத்துலதான் அபு லஹப், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை, ரசூலுல்லாஹ் வாப்பாவோடு உடன் பிறந்த சகோதரர், அவன் தான் முதல்ல எதிர்ப்பு குரல் ஆரம்பிக்கிறான். ரசூலுல்லாஹ்க்கு எதிராக எதிர்ப்பு மனநிலையை முதலில் விதைத்தவன் அபூ லஹப். அவன் என்ன சொல்றான்? தப்பத் யா முஹம்மத், முஹம்மதை நீங்கள் நாசமா போங்க, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களா? இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே உள்ளத்துல நெருப்பு பரவுது. என்ன காரணம்? அட அபூ லஹபே இருக்கிறாருப்பா, அவங்க பெரியப்பா சின்னப்பா அவரே இருக்கிறார், நம்ம இருக்கக்கூடாதா? எல்லாரும் எதிர்ப்போங்கிற அந்த எதிர்ப்புக்கு முதல் கட்ட காரண சூத்திரதாரராக இருந்தது யார்? அபூ லஹப்.
சாதாரண ஒரு ஷைத்தான் கிடையாது. ஏன்னா எல்லாரையும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக திருப்பணும். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக யாருமே அந்த நேரத்தை திரும்பல. அவர் ரூட்டுக்கு போட்டோம், நம்ம ரூட்ல போயிருவோம். அவர் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்றாரு. இங்க இருந்து இவனும் போடுறதா இருந்தா போட்டோம், அங்க இருந்து வரவனா இருந்தா வரட்டும். இப்படி ஒரு மனநிலை இருந்தவங்க. இந்த மனநிலையில உள்ள மொத்த கூட்டத்தையுமே ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக திருப்பியவன் இந்த அபூ லஹப். அவன் சொல்றான், முஹம்மதே நீங்கள் நாசமா போங்க, இந்த காரியத்தை சொல்லதான் எங்களை கூப்பிட்டீங்களா அப்படின்னா. அல்லாஹ் அந்த நேரத்தில் வசனத்தை இருக்கிறான், தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபினுடைய கரங்கள் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். அல்லாஹ் அவனுக்கு எதிராக அவன் நரகத்தை அனுபவிப்பான். விறகு சுமக்கக்கூடிய அவளுடைய மனைவி முறுக்கேறிய கயிறு அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை அருளி அவனுடைய மனைவியையும் அவனையும் அல்லாஹ் விமர்சனம் செய்து திருக்குரானில் ஒரு அத்தியாயமாகவே அல்லாஹ் அருளி இருக்கிறான். முதல்ல எதிர்ப்பை உண்டாக்கியது வெளியிருந்து ஒருத்தன் வரல. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இரத்த உறவில் இருந்து அபூ லஹப் தனது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறான். அதை முடிச்சு வச்சவன் அபூ ஜஹல். அது இன்னொரு ஷைத்தான். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. யாரெல்லாம்? அபூ லஹப், அபூ ஜஹல், வலீத் இப்னு வலீத். இந்த வலீத் யாருன்னா காலித் பின் வலீத்னு சொல்லுவோம்ல, அந்த காலித் ரலியல்லாஹு வாப்பா தான் இந்த வலீத். வலீத் இப்னு வலீத், உமையா இப்னு கலப், அதே போன்று பல ஷைத்தான்கள். அங்க முக்கியமான பல விஐபி. இந்த பெரும் தலைகள் எல்லாமே பத்ருகளத்தில் விழுந்துருச்சு. இந்த பெரும் தலைகள் எதுவெல்லாம் ரொம்ப ரசூலுல்லாஹ்வை 13 ஆண்டு காலம் நச்சரித்ததோ, கொடுமைப்படுத்தியதோ, சஹாபாக்களுடைய உயிர் விஷயத்தில் விளையாடியதோ அத்தனை பெரும் தலைகளும் பத்ர் களத்தில் எல்லாம் விழுந்துருச்சு. ஒரு சில பேர் தப்பிச்சாங்க. யாரு? அபூ சுஃபியான், காலித் பின் வலீத், இது மாதிரி 1-2 பேர். அதே மாதிரி சுஹைல், இது மாதிரியான ஒரு சில நபர்கள் அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க எல்லாருமே, மற்ற எல்லா குஃபார்களுமே அந்த நேரத்தில் விழுந்தார்கள், மரணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. எதிர்ப்பு பிரச்சாரம் இப்படி ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ்வை லேசில தொட முடியாது என்ற இடத்தில் இருந்த அந்த நபியையே அந்த மக்கள் ஏராளமான துன்பங்களுக்கு இரையாக்கக்கூடிய இடத்துல வச்சிருந்தாங்க. அதுல ஒரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முறை காபத்துல்லாஹ்ல வந்து தொழ வராங்க. வளமையா ரசூலுல்லாஹ் வரது அப்படித்தான். சில நேரங்களில் காபத்துல்லாஹ்ல வருவாங்க, சில நேரம் வீட்டில் தொழுவாங்க. ஏன்னா நபிக்கு இருந்த முக்கியமான வழிபாடுகள் என்றால் ஒன்று தஹஜ்ஜுடைய தொழுகை, அதை தொடர்ந்து இந்த ஐவேளை தொழுகை அல்லாஹ் மிஅராஜ் பயணத்திலே கடமையாக்குறான். இந்த மிஅராஜ் பயணத்தில் கடமையாக்கினாலும் இந்த 5 வேளை தொழுகைக்கு ஒரு ப்ராப்பர் சட்ட திட்டம் கிடையாது. 5 வேளை தொழுகைக்கு என்ன கிடையாது? ஃபஜ்ர்னா 2 ரக்காத், லுஹர் 4 ரக்காத், மக்ரிப் 3 ரக்காத். இந்த சட்டம் அப்ப கிடையாது. எல்லா தொழுகையுமே 2 ரக்காத். ஃபஜ்ர் 2, லுஹர் 2, அஸர் 2, மக்ரிப் 2, இஷா 2, எல்லாமே 2 ரக்காத் தொழுதுங்க. இப்படி இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மக்காவுல இப்படிப்பட்ட தொழுகை இருந்தது. மதீனாவுக்கு வந்த உடனே அல்லாஹ் அந்த சட்டத்தை சீர்படுத்துறான். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியாகவும், வெளியூருக்கு போனால் அவர்கள் அந்த 2 ரக்காத் தொழுகையை வளமையாக்கி கொள்ளலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் ஆக்கினான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவர் ரசூல் அந்த ஐவேளை தொழுகையை தொழுவதற்கு அல்லது இரவு தொழுகையை தொழுவதற்கு இது மாதிரி காபத்துல்லாவுக்கு அருகில் வந்து நின்று தொழுவாங்க. அபூ ஜஹல் ஒரு நாள் தனது தோழர்களோடு பேசிக்கிட்டு இருக்கான். அபூ லஹப் எதிர்க்க ஆரம்பிச்சாம்ல, இந்த அபூ ஜஹல் அந்த எதிர்ப்புக்கு அடுத்த கட்ட வடிகால் போட்டு கொடுக்கிறான். அபூ ஜஹல் என்ன பண்றான்? தன் தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். முகமது வருவார்ல, வரட்டும், இன்னைக்கு அவரை என்ன கதிக்கு ஆளாக்குறோன்னு மட்டும் பாரு. சிரித்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறான். அப்ப அந்த நேரத்துல தான் சிலைகளுக்கு ஒரு ஒட்டகம் ஒன்று பலியிடப்படுது. ஒட்டகத்தை வெட்டுறாங்க. அந்த ஒட்டகத்துடைய மலக்குடல் இருக்கு, குடலை ஒட்டி இருக்கிற அந்த சவ்வு பகுதி, அதெல்லாம் ரொம்ப கனமான ஒரு பொருள். ரசூலுல்லாஹ் வராங்க, தொழுகையில் நிக்கிறாங்க, சுஜூதுல விழுறாங்க. இந்த மலக்குடலை எடுத்து அந்த கூட்டத்துல ஒருத்தன் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல, பிடரியில, முதுகு பகுதியில் அப்படி சேர்த்து பரப்பி போட்டாராம். ரசூலுல்லாஹ்க்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அது எல்லாம் அவனுக்கு பக்கத்துல பார்க்கறான். அந்த நபியால என்ன பண்ண முடியல, மூச்சு விட முடியல, திணறல் ஏற்படுதுன்னு தெரியுது. தெரிந்து கொண்டு பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டே சிரித்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு போகுது. அவங்க பார்த்து பதறி உளுந்து வந்து அந்த குடலை எடுத்து கீழே போட்டுட்டு சபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் உங்களை நாசமாக்கட்டும், நீங்களாம் விளங்க மாட்டீங்க, உருப்பட மாட்டீங்க, அல்லாஹ் அப்படியே உங்களை ஆக்கட்டும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? கையில ஒரு பொடி கற்களை எடுத்தார்கள், ஒரு பிடிக்கல். அதை தூக்கி அப்படியே முகத்துல எறிகிறாங்க அந்த காஃபிர்கள் மேல. யார் மீதெல்லாம் அந்த பொடி மணல் துகள் கற்கள் விழுந்ததோ அவர்களெல்லாம் பத்ர் களத்தில் கொல்லப்பட்ட பிணங்களாக கிடந்தார்கள் என்று இந்த ஹதீஸை பார்க்க முடியுது. அப்ப பெரும் ராஜாங்கம் செய்யக்கூடிய குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து, அவர் பெரும் நற்குணவாதியாக இருந்து மக்களுக்கு சத்திய கருத்தை சொன்னா கூட இங்க நிலைமை இது. ரசூலுல்லாஹ்வை தொடக்கூடாது. 3 காரணம். முதல் காரணம், அவர் ராஜா குடும்பம், தொட முடியாதுல்ல, ஆனாலும் அவன் தொட்டான். 2வது காரணம், ரசூலுல்லாஹ் பெரும் நற்குணவாதி. இப்படி ஒரு நற்குணவாதி நம்ம ஏன் அடிக்கணும்? அவர் என்னத்த கொள்கை, நமக்கு பிடிக்காத கொள்கை சொன்னாலும் அவர் மாதிரி ஒரு நல்லவர் உண்டா? குடும்பத்தை பேணக்கூடியவர் உண்டா? ஒழுக்கமானவர் உண்டா? இதுக்காவது விட்டுக்கணும்ல, விடல. 3வது ஒரு கருத்து என்ன? இவர் தன்னை இறை தூதர் என்று சொல்றார். ஒருவேளை இவர் உண்மையில இறை தூதரா இருந்தா இறைவனுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிர மாட்டோமா?
இந்த பயம் கூட அவன்கிட்ட இல்லை. இவர்கள் ரசூல்லாவை கடுமையான முறையில் சித்திரவதைகளை செய்தார்கள், பெரும் பாடுபடுத்தினார்கள். ஒரு 3 வருஷம் கடந்தது. அதற்கு பிறகு ஒரு 7 ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்தாங்க. அதற்கு பிறகு அடுத்த 3 வருஷம், 3 + 7 என்னாச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சா. கடைசியா ஒரு 3 ஆண்டு காலம் சொந்த ஊர்ல நாடு கடத்தப்பட்டார்கள் ரசூல்லாவும் சஹாபாக்களும். சொந்த ஊர்ல ஊரை விட்டு வேற விரட்டிட்டாங்க. அவங்க ஊருடைய ஒதுக்குப்புறத்துல தங்குறாங்க சஹாபாக்களும் ரசூல்லாவும். ரசூல்லா பட்ட துன்பத்துக்குரிய காலங்கள்ல மோசமான ஒரு காலம் அந்த 3 ஆண்டுகள். சரியான முறையில் உணவு கிடையாது, யாருக்குமே கிடைக்கிறத அவன் தடுத்துட்டான். இவனுக்கு வேற ஊர்ல இருந்தா உணவு வரும். மக்கா உணவை தயாரிக்கக்கூடிய இடம் கிடையாதுல்ல, மக்கா வியாபாரத்துக்குரிய இடம், வழிபாட்டுக்குரிய இடம். அந்த தானியங்கள் வருது வேற ஊர்ல இருந்து வரும். வேற ஊர்ல இருந்து வரதை கூட அவன் தடுத்தான். உள்ள வரக்கூடாது. முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நட்பு வட்டாரங்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் யாருக்கும் எந்த விதமான உணவுப் பொருளும் கிடைச்சிடக்கூடாது என்று 3 ஆண்டுகள் பட்டினி போட்டான். கடுமையான வேதனை. ஏதாவது ஒரு உணவுப் பொருள் கிடைக்காதுங்கிற அளவிற்கு மிக பெரும் பலகீனத்தில் அந்த நபித்தோழர்களும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அந்த 3 ஆண்டுகளை கடந்தார்கள் என்ற செய்தியும் பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு பெரிய எண்ணிலடங்காத துன்பத்தை அந்த மக்கா வாழ்க்கையில் அவர்கள் தந்தார்கள். இது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து புலம்பெயர்ந்து போறாங்க. வேண்டாம் அந்த ஊரு, அல்லாஹ் அதுல ஒரு நன்மை வச்சிருப்பான், ஹிஜ்ரத் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போவோம், அங்க போய் நம்ம இஸ்லாத்தை கடைபிடிப்போம் என்று ரசூலுல்லாஹ் முன்பாகவே பல கூட்டத்தை அனுப்பி வச்சுட்டாங்க. ஒரு கூட்டத்தை ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அவங்கள யாருங்கிறது இந்த தலைப்பு நம்ம பின்னாடி சொல்லுவோம், அவங்களோட பட்ட துன்பம் என்னன்னு. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஒரு கூட்டத்தை அபிசீனியாக்கு அனுப்புறாங்க. அங்க ஒரு கிறிஸ்துவ மன்னர் நஜாஷி இருக்கிறாரு. அவர் நம்ம கொள்கையை ஏற்பார மாட்டார், அது வேற. ஆனா எந்த கொள்கைக்காரனுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார். உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு, அந்த நிலைப்பாட்டில் உள்ளவர். நீங்க தாராளமா போய் இஸ்லாத்தை கடைபிடிக்கலாம், அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு கூட்டம், ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் அங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் மதீனாவை பற்றி கனவு காட்டுறான். எந்த நகரத்துக்கு ரசூலுல்லாஹ் போகணுங்கிறத முன்பே கனவு காட்டுகிறான். யஸ்ரிஃப்ங்கிற தேசம், பேரிச்சம்பழங்கள் அதிகமாக விளையக்கூடிய தேசம். அந்த தேசத்தை அல்லாஹ் கனவின் மூலமாகவே ரசூலுல்லாஹ்வுக்கு உணர்த்துகிறான். ரசூலுல்லாஹ் முதல்ல ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் அனுப்புறாங்க. யாரை அனுப்புகிறார்கள்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற கண் தெரியாத நபித்தோழரையும், முஸாப் இப்னு உமைர், மக்காவில் கொடிகட்டி பறந்த பணக்காரர், பணக்கார இளைஞர். இந்த 2 பேரையும் ரசூலுல்லாஹ் தேர்வு செய்யறாங்க. நீங்க 2 பேர் போங்க, மதீனால இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்மளை வரவேற்கிறாங்க, அவங்களுக்கு முதல்ல மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க, மார்க் அவங்களுக்கு தெரியட்டும். முதல்ல அனுப்புறாங்க. அவங்க மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒவ்வொரு கூட்டத்தை யார் ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு குரூப். இப்படி போகுது, எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக அங்க மீதம் இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூல், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. இது போக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இவங்கலாம் ரசூலுல்லாஹ் போனதுக்கு அப்புறம் தான் வராங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் முதல்ல நல்லபடியா போய் சேர்ந்தாங்க அப்படின்னு இருக்கணும். ஒரு சில பேர், கொஞ்சம் சொற்பமான மக்கள் தான் தங்குறாங்க, மற்றவங்களாம் போறாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே அபு சுஃபியானும் அபு ஜஹலும் மற்ற எல்லாரும் ஒரு பிணை தொகையை நிர்ணயம் பண்றாங்க. யார் நபியையும், அதாவது முகம்மதையும் அபூபக்கரையும் உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வருகிறாரோ அவருக்கு 100 ஒட்டகங்கள் இனாமாக்கப்படும். எல்லாருக்கும் பொது அறிவிப்பு, எவனாலும் செய்யுங்க, நபியுடைய தலையோட வா, அபூபக்கர் தலையோட வா, அவங்கள கொன்னுட்டாங்கிற செய்தியோட வா, அப்படி வந்தா என்ன தரேன், 100 ஒட்டகம் தரேன் சொல்லி அனுப்புறான். அங்க வாழ்ந்தவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஆஃபருங்கிறனால அடிமைகள் கூட நபி எதிர்க்கிற இடத்துக்கு வந்தாங்க. வக்ஷின்னு ஒரு அடிமை இருந்தார், அவருக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியவும் செய்யாது, அவங்க கொள்கை பத்தியும் தெரியாது, அவர் எதுக்கவும் இல்லை ஏத்துக்கவும் இல்லை, இப்படி இருந்தார். அவருக்கு வைக்கப்பட்ட ஆஃபர் என்ன, ஹம்சாவை கொன்னுட்டு வந்தா உனக்கு விடுதலைன்னாரு. சம்பந்தமே இல்லாம வக்ஷி ஹம்சாவை கொல்றதுக்கு ஆயுதங்களை ஏற்படுத்தி கொண்டு செல்கிறார். இப்படி ஒரு ஏற்பாடு யார் பண்றா? அபூ ஜஹல், அபூ சுஃபியான் என்ற எல்லா மக்கா காஃபிரும் ஒன்று சேர்ந்து நபியையும் அந்த அபூபக்கருடைய தலையை, உயிரையோ பிணத்தையோ கொண்டு வரக்கூடியவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும், சன்மானம் தரப்படும். உடனே எல்லாம் குதிரை கட்டி கிளம்பியாச்சு. நபியை தேடி 2 பேர் போறாங்க. இந்த 2 பேரோடு வழிகாட்டுவதற்கு இன்னொருவர் இருக்கிறார், 3 பேர், அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர். இந்த 3 பேர் மதீனா நகரத்துக்கு போறாங்க. போவதற்கு சில நாட்கள் ஆகும். அந்த போகிற நாட்கள்ல ரசூலுல்லாஹ் பட்ட துன்பம். ஹிரா கோகையில அங்க சவுர் கோகையில ரசூலுல்லாஹ் தஞ்சம் புகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள ஒருத்தன் தன்னுடைய கால்களுக்கு கீழே எட்டி பார்த்தா நாம இருக்கிறத மாட்டிக்குவோம். அவ்வளவு நிலைமை. ரசூலுல்லாஹ்வுடைய உயிரெல்லாம் பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருமோ, பறி போய்விடுமோ என்ற எண்ணத்துல, எதிர்பார்ப்புல இருந்த பயணம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹிஜ்ரத் பயணம். எல்லாரும் தேடினாங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் தான் சுராக்கா என்று அழைக்கப்படக்கூடியவர். ரசூலுல்லாஹ் கடல் வழியாக பாதையை மாத்துறாங்க. மதீனாக்கு ஒரு வழி இருக்கு, ரசூலுல்லாஹ் பாதையை மாத்தி கடல் ஓர பகுதியில தான் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டாங்க.
போகிற வழியில சுராக்கா என்ற ஒருவர், அவர் காஃபிரா இருக்கிறார். அவர் நபியை பின்தொடர்ந்து வர்றாரு. அவர் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. எல்லாரும் கண்ணிலும் மண்ணை தூக்கிட்டு வந்துட்டோம், யார் கண்ணில் மாட்டிக்கிட்டோம்? இப்போ சுராக்கா கண்ணில் மாட்டிக்கிட்டோம். அவர் பின்னாடி குதிரையில வேகமா வந்துகிட்டு இருக்கிறார் கொல்றதுக்கு. ரசூலுல்லாஹ் உடனே கையேந்துறாங்க, யா அல்லாஹ் நீ தான் பாதுகாக்கணும். உடனே அல்லாஹ் சுராக்காவினுடைய குதிரையை கீழே தள்ளுறான். சுராக்கா கீழே விழுறாரு. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. மீண்டும் ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் கேட்க சொல்றாரு பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, மறுபடியும் எந்திக்கிறாங்க. அப்பதான் புரியுறாரு, இவர்கிட்ட ஏதோ நம்மளை கடந்த ஒரு பெரும் ஆற்றலை கொண்டவனுடைய உதவி இவர்கிட்ட இருக்குது, அதை உணர்ந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பந்தம் செய்கிறாரு. பிறகு என்ன நடக்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வரக்கூடியவர்கள் நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சு என்ன செய்யுங்க, வரக்கூடியவர்களை பாதை மாத்தி விட்டுருங்க. இந்த சுராக்கா போய் தான் பாதை மாத்தாரு. நான் இங்க போய் பார்த்தேன், அங்க முகமதுலாம் இல்ல, நீங்க வேற ரூட்ல போய் தேடுங்கன்னு சொல்லி பாதை மாற்றி விடுகிறார். ரசூலுல்லாஹ் கண்ணியமான முறையில பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில மதீனா நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. வர்ற வரைக்கும் துன்பம், ஒவ்வொரு நேரத்தில் துன்பம். சரி, வந்ததுக்கு அப்புறமா நிம்மதியா கூட்டாங்களா? கிடையாது. நபியினுடைய சொத்துக்கள் சுரண்டப்பட்டது, சஹாபாக்களுடைய சொத்துக்கள் சுரண்டப்பட்டது. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவினுடைய ஓரப்பகுதியாக சென்று டமாஸ்கஸ் சந்தையில கொண்டு போய் விற்பதற்கு அபூ சுஃபியான் திட்டமிடுறார். எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாச்சு, விட்டுட்டு போனாங்கல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ், அலி இப்னு அபி தாலிப், உமர் பின் கத்தாப் எல்லாருடைய சொத்துக்களையும் கொள்ளையடித்து அவர்களுடைய பெண்கள், மனைவி, பிள்ளைங்க எல்லார்கிட்டும் சொத்தை பறிச்சாச்சு. அவ்வளத்தையும் எடுத்துக்கொண்டு டமாஸ்கஸ் சந்தைக்காக புறப்படுகிறார். வாங்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்துக்கள் உட்பட சஹாபாக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விற்பதற்காக அபூ சுஃபியான் படை திரட்டி கொண்டு சென்றார் என்ற நிகழ்வு. அதை தொடர்ந்து பல போர்க்களம், ரசூலுல்லாஹ் பல யுத்த களத்தை சந்திச்சாங்க. எவ்வளவோ துன்பப்பட்டாங்க. இவ்வளவும் மக்காவில் இருந்த அந்த குறைஷியர்கள் ஆரம்பத்தில் யுத்தத்தை தொடங்கியதும் அவர்கள் எதிர்ப்பை கிளப்பினது அவங்க. அந்த எதிர்ப்பு முற்றுப்புள்ளி ஆனதும் அந்த மக்காவில் ஹுனைனுடைய யுத்தத்தில் தான் முற்றுப்புள்ளி ஆகிறது. அது வரைக்கும் தொடர்ச்சியாக பல யுத்தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மக்களால் பெருமளவில் போற்றப்பட்டவர்கள். அதே அபூஜகலால், அதே அபூலகபால், அதே அபூ சுஃபியானால், அதே சுஹைலால், எல்லா மக்கா காஃபிர்களால் பெருமளவில் புகழாரம் சூட்டப்பட்ட நபருக்கே இவ்வளவு துன்புறுத்தல கொடுக்கறாங்க. உற்றவே கூடாது, குன்னரணும், குணமாக்கிரணும், மையமாக்கிரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உள்ளத்துல அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா சஹாபாக்களை உங்களுக்கு கிள்ளுக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஆனா முகம்மதே நாங்க அடிக்க போயிட்டோம், அவரே விட்டு வைக்க கூடாதுங்கிற மனநிலை கொண்டு நீ யாருப்பா உன்னையே நான் விட்டு வைக்கணும், அந்த மனநிலை. ஏராளமான நபித்தோழர்களை கொள்ள ஆரம்பித்தார்கள். கொடூரமான மனநிலை. அதுல ஒரு குறிப்பாக இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தவர்கள் என்றால் யாசிர் ரதியல்லாஹு அவர்களுடைய குடும்பம். அதை பத்தி விரிவா பேசல, இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தை பார்ப்போம். யாசிர் அவருடைய மனைவி சுமையா, இவர்களுடைய மகன் தான் அம்மார் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். மூன்று பேருமே இஸ்லாத்தை ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக ஏற்றுக்கொண்டவர்கள். இவதான் முதல்ல ஒரு குடும்பமா இஸ்லாத்துக்கு வருவாங்கல்ல. முதல்ல குடும்பமா இஸ்லாத்துக்கு வந்தது யார்? கணவன் மனைவி பிள்ளையாக இஸ்லாத்துக்கு வந்தது இந்த யாசிர், அம்மார், யாசிர், சுமையா, அம்மார் என்ற இந்த மூவர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவங்க அபூஜகலால் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலுக்கு ஆளானாங்க. ஏகப்பட்ட சித்திரவதை. ரசூலுல்லாஹ் ஒரு நற்செய்தி வார்த்தையை கூட சொன்னார்கள்.
சபரன் யா ஆல யாசிர், யாசூருடைய குடும்பத்தார்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது. உங்களுக்கு என்ன இருக்கு? வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிக்கிறானா, துன்புறுத்துறானா, வேற ஒன்றும் பண்ண முடியாது. சிலரை அடிச்சா அங்க நிலைமை வேற மாதிரி போயிடும். அங்க ஹம்சா மேல கை வைக்க முடியாது, அங்க உமர் மேல கை வைக்க முடியாது. ஏன்டா கை வச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு அங்க பிரச்சனை வரும். ஆனா சிலர் அவங்கள பொறுத்தவரைக்கும் யாரு கிள்ளுக்கிற என்னன்னாலும் பண்ணலாம். பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அவர்கள், அதே போன்று சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அவர்கள், சுஹைப் ரதியல்லாஹு அவர்கள், இது மாதிரியான சில நபி தோழர்கள் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப அற்பமான மனிதர்கள், கடுமையான முறையில் வேதனை படுத்தினார்கள். அதுல முக்கியமான குடும்பம் என்றால் யாசிர் ரதியல்லாஹு அவர்களுடைய குடும்பம். அவரும் அவருடைய மனைவி சுமையாவும் அவர்களுடைய மகன் அம்மார் ரதியல்லாஹு அவர்களும் இவர்கள் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இவர்களுக்கு நடத்தப்பட்ட துன்பங்கள் என்ன, அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் தன் வாழ்க்கையில் அனுபவித்த இன்னல்கள் என்ன என்ற செய்திகளை எல்லாம் அடுத்த வாரத்தினுடைய தொடர் நிகழ்வாக நாம் பார்ப்போம். அதனுடைய ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சஹீஹ் புகாரினுடைய 3857 3924 நபிமொழி பர்ரா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அவ்வளவு மன் கதிமா அலைனா முஸாப் இப்னு உமைர், எங்கள முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் முஸாப். இவர் ஒரு கணக்கு சொல்றாரு, முதல்ல ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு தான். இவருடைய பார்வையில் ஒரு கணக்கு சொல்கிறார். முதலில் முஸாப் இப்னு உமைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வப்ன உம்மி மக்தும், அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற கண் தெரியாதவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சும்ம கதிமா அலைனா அம்மார் இப்னு யாசிர், பிறகு அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஓ பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, பிலால் ரதியல்லாஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு செய்தியை பரா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அது மாதிரி அம்மார் ரதியல்லாஹு அவங்க பிற்காலத்தில் ஒரு செய்தி சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால், ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா மாஹு இல்லா ஹம்ஸத்து ஆபுது, ஒரு 5 அடிமை இருந்தாங்க ரசூலுல்லாஹ் கூட. ஒம்ராத்தானி, 2 பெண்கள் இருந்தார்கள். அபூபக்கர், ஒரே ஒரு ஆண், அடிமையற்ற சுதந்திரமான ஒரு ஆண்மை யார் அது அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள். இந்த 8 நபரை தவிர நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது வேற யார் ரசூலுல்லாஹ் கூட இல்ல. இவர் தான் 9ஆவதா உள்ள வராரு, அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. இந்த அம்மார் பட்ட துன்பங்கள் என்னங்கிறத வரக்கூடிய வாரத்தில் செய்திகளை நம்ம பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்